Hi friends, this is Gautam. இன்னைக்கு இந்த வீடியோ செஷனில் நம்ம லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னா என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த வீடியோ செஷனில் ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்ப்போம் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னா என்னங்கிறது. ஸோ இப்போ மோர் தென் ஒன் டிவைஸை நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அது ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு சின்ன ஹோம் பேஸ்டாக இருந்தால் ஒரு 2 சிஸ்டம் நம்ம டைரெக்டாக கனெக்ட் பண்ணால் அது ஒரு லோக்கல் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒரு சின்ன ஆஃபீஸாக இருந்துச்சுன்னா ஒரு 10 சிஸ்டம் கனெக்ட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாங்கன்னா அது லோக்கல் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. இதே ஒரு என்டர்பிரைஸ் கஸ்டமராக இருந்ததுன்னா ஒரு 1000 டிவைஸ்க்கு மேலே கனெக்ட் பண்ணி கூட அவங்க இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அது நம்ம லோக்கல் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு network, the network of a company in a single building is considered as a LAN. இப்போ ஒரு ஆஃபீஸ் ஏபிசின்னு இருக்குன்னா ஸோ அந்த பில்டிங்கில் ஒரே ஒரு ஃப்ளோரில் மட்டும் அந்த ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அங்கே யூஸ் பண்ணுற எல்லா சிஸ்டமுமே ஒரு லோக்கல் நெட்வொர்க்னு தான் சொல்லுவாங்க. இதே அந்த ஆஃபீஸ் ஏபிசிங்கிற ஆஃபீஸ் ஒரு மோர் தென் ஒன் பில்டிங் இருக்குது. ஒவ்வொரு பில்டிங்லேயும் ஒரு 2 ஃப்ளோர் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஃப்ளோரில் இருக்கிற சிஸ்டம் ஒரு லோக்கல் நெட்வொர்க். ஸோ செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற சிஸ்டம்லாம் ஒரு லோக்கல் நெட்வொர்க். ஸோ அதை ஓவர் வியூவாக பார்க்கும்போது அது என்னென்னு சொல்லுவாங்கன்னா கேம்பஸ் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. So a company network that consists of multiple buildings in the same area is also considered as a LAN. So this is typically called campus network. So இது நான் differentiate பண்ணி உங்களுக்கு நான் சொல்றேன். So once you see connection for external resource, for an example internet connection, we can call it as WAN. இப்போ நான் local area networkனா உங்ககிட்ட நான் என்ன சொல்லியாச்சு. இப்போ அந்த ஒன்ஸ் யூஸ் கனெக்ஷன் ஃபார் எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ். இப்போ நீங்கள் எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு இன்டர்நெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதை என்னென்னு சொல்லுவாங்கன்னா வேன்னு சொல்லுவாங்க, வைட் ஏரியா நெட்வொர்க். ஸோ வி யூஸ் எ வேன் கனெக்ஷன் டு ரீச் அதர் ரிமோட் லேண்ட்ஸ் ஆர் சர்வர்ஸ் ஆன் தி இன்டர்நெட். இப்போ ஒரு ஆஃபீஸ் ஏபிசின்னு இருக்குது. ஸோ அதில் கனெக்ட் பண்ணுற சிஸ்டம்ஸ் எல்லாமே ஒரு லோக்கல் நெட்வொர்க்கு. அந்த ஆஃபீஸ் ஏபிசியோட பிரான்ச் ஆஃபீஸ் வேற ஒரு லொக்கேஷனில் இருக்குன்னா ஸோ அங்கே இருக்கிற பிரான்ச் ஆஃபீஸ் நான் ரீச் பண்ணோம் அப்படின்னா த்ரூ எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ் மூலமாக தான் ரீச் பண்ண முடியும். எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸுங்கிறது இன்டர்நெட் தான். ஸோ அந்த இன்டர்நெட் மூலமாக அந்த எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ் ரீச் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த பாயிண்டில் சொல்கிறாங்க. அந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது நம்ம வேன் கனெக்ஷன் சொல்லுவாங்க, வைட் ஏரியா நெட்வொர்க். So on our local area network there is one dominant protocol called Ethernet. ஸோ இப்போ நம்ம லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுற ப்ரோட்டோக்கால் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோக்கால்னு சொல்லலாம், டெக்னாலஜின்னு சொல்லலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட். ஸோ அந்த ஈத்தர்நெட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த டெக்னாலஜி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒயர்ட் லேன். ஒயர்ட்னா அதாவது கேபிள் மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணுறது தான் ஒயர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டெக்னாலஜி மெயினாக யூஸ் பண்ணுற டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட். ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோ செஷனில் பார்க்கலாம். ஸோ ஈத்தர்நெட்ங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டு. இது யார் பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா IEEE பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ IEEEக்கு எக்ஸ்பேன்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ். ஸோ இது எதை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா ப்ரோட்டோகாலை டிஸ்கிரைப் பண்ணுது, கேபிளிங் டிஸ்கிரைப் பண்ணுது, கனெக்டர்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா. ஸோ இது எல்லாமே காமனாக ஈத்தர்நெட்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோஹோ லேன். ஸோ சோஹோங்கிறது small office home office LAN is what most of are familiar with it. So இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். So what you are using at home for internet connectivity and perhaps to share some files between the computers. ஓகே, ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ நம்ம ஹோம் பேஸ்ட் ரவுட்டரை யூஸ் பண்ணும்போது அதில் நம்ம இன்டர்நெட்டும் யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் அதில் இருக்கிற லேன் போர்ட் மூலமாக ஒரு 2 சிஸ்டம் கனெக்ட் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மோஸ்ட் சிம்பிள் ஃபார்ம் இட்ஸ் ஒன்லி எ சுவிட்ச் அண்ட் 2 கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஸ்மால் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஒரு சுவிட்சில் நான் 2 பிசி நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். Okay, so the cable that we use here for Ethernet are unshielded twisted pair cables. இப்போ ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் ஒரு 2 சிஸ்டம் நான் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா ஈத்தர்நெட் போர்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் என்ன கேபிள் நான் யூஸ் பண்ண போகிறேன்னா அன்ஷீல்டட் twisted pair கேபிள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ செஷனில் அந்த கேபிள்ஸ் பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரவுட்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க மேக்ஸிமம். இது ஜஸ்ட் பிளக் அண்ட் பிளே. ஜஸ்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 கம்ப்யூட்டர் நீங்கள் கனெக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இது லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னு சொல்லுவாங்க.
Okay, besides wired connectivity, we also see lot of wireless connectivity nowadays. So இப்போ வந்து நம்ம wired connectivity பத்தி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து wireless connectivity வந்து nowadays வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த wireless networking வந்து நம்ம என்ன மெயினாக யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாண்டர்ட் வந்து அதோட மெயின் ஸ்டாண்டர்டும் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாண்டர்ட் வந்து பப்ளிஷ் பண்ணது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா IEEE தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் தட் இஸ் ஒயர்லெஸ் ரிலேட்டட் ஸ்டார்ட்ஸ் வித் 802.11. இப்போ வந்து ஒயர்லெஸ் எல்லாமே வந்து 802.11 டாட். ஸோ மோஸ்ட் பீப்புள் ஹவ் சீன் ஹார் ஹியர்ட். ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த 802.11A, 802.11B, 802.11G ஆர் 11N, ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இல்லைன்னா வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒயர்லெஸ் அடாப்டர் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி IEEE ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒயர்லெஸ் ஓரியன்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த டயக்ராமில் நான் ஒரு சுவிட்சு, அந்த சுவிட்சில் வந்து 2 பிசியை நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இது லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இந்த லோக்கல் ஏரியா நெட்வொர்க்லேயே வந்து நான் ஒயர்லெஸ்ஸும் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஒரு ஆக்சஸ் பாயிண்ட் வந்து அந்த சுவிட்சில் கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ ஒய்ஃபை மூலமாக அந்த ஆக்சஸ் பாயிண்ட் மூலமாக நம்ம வந்து நம்ம ஃபோன்ஸ் வந்து ஒயர்லெஸ் மூலமாகவும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இங்கே பாருங்கள், அந்த லேப்டாப் வந்து இந்த ஒயர்லெஸில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுதான் வந்து இங்கே டாட்னு வந்திருக்கு. ஸோ ஒயர்டும் யூஸ் பண்ணலாம் ப்ளஸ் ஒயர்லெஸ்ஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள். So for wireless connectivity, we add an access point to our network. This allows the wired and wireless device to communicate with each other. Okay, so if you want to leave your LAN and communicate with outside world, you will need router. So இப்போ வந்து இது வந்து local area network. இப்போ வந்து இந்த local area networkல இருந்து நீங்க வந்து outside the world, அதாவது இன்டர்நெட்டை வந்து நீங்க கம்யூனிகேட் பண்ணணும்னா கண்டிப்பா வந்து ரவுட்டர் தேவை. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து இந்த சுவிட்சு 2 பிசி வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கு. இப்போ வந்து நான் இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ரவுட்டர் தேவை. ஸோ இந்த ரவுட்டரும் இந்த இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுற இந்த லிங்கை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவாங்கன்னா வேன்னு சொல்லுவாங்க. வேன்னா வைட் ஏரியா நெட்வொர்க். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட். So the router use Ethernet for connectivity with your local area network. So அந்த ஈத்தர்நெட்ங்கிறது வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க் வந்து கனெக்ட் பண்ணுறது வந்து ஈத்தர்நெட். ஆன் வேன் சைட், ஸோ வேன் சைட்னா இதான் வேன் வைட் ஏரியா நெட்வொர்க். இந்த வேன் போர்ட்டில் மூலமாக தான் வந்து நீங்கள் இன்டர்நெட் வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுவீங்கன்னா DSL, கேபிள் ஆர் சேட்டலைட், இல்லைனா வந்து 4G LTE டு கம்யூனிகேட் வித் இன்டர்நெட் ப்ரொவைடர். So at home you probably use a router that looks like one below. So இந்த router வந்து home based router. So இது வந்து இந்த டிவைஸ் வந்து நம்ம ரவுட்டர்னு சொல்லுவோம். பட் ரியாலிட்டி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரவுட்டரில் என்னென்ன இன்டகிரேட் பண்ணியிருக்காங்கன்னா சுவிட்சஸும் வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க, ஆக்சஸ் பாயிண்ட்டும் இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அந்த ரவுட்டரில் வந்து அந்த வேன் போர்ட் வந்து உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷனுக்கோசரம் அந்த வேன் போர்ட் யூஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே 1 2 3 இதெல்லாமே வந்து ஈத்தர்நெட் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க, சுவிட்ச். ஸோ அந்த சுவிட்சும் வந்து இதில் இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போர்ட்டில் ஒரு பிசியும் செகண்ட் போர்ட்டில் ஒரு பிசியும் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த 2 பிசிக்குள்ளேயும் வந்து நீங்கள் ஃபைல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், கம்யூனிகேட் பண்ணலாம். அதுவும் வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க் தான் சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து ஆக்சஸ் பாயிண்ட்டும் வந்து இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஹோம் பேஸ்ட் ரவுட்டரில் வந்து நீங்கள் ஒய்ஃபை மூலமாக கனெக்ட் பண்ணி ஒரு 2 சிஸ்டமும் வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து இந்த பாயிண்ட்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் லேன். ஸோ என்டர்பிரைஸ் லேன் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டெக்னாலஜி, ஸ்மால் ஆஃபீஸ், ஹோம் ஆஃபீஸ் லேன் அதுதான் யூஸ் பண்ணுறாங்க. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட லார்ஜ் ஸ்கேலாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ there might be hundreds or thousands of devices connected to the network. ஸோ இதில் வந்து சிம்பிளாக வந்து இந்த சோகோவில் வந்து உங்களுக்கு வந்து 2 சிஸ்டம் கனெக்ட் பண்ணி காமிச்சேன். இதே என்டர்பிரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா hundreds or thousands of devices வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு பில்டிங்காகவும் இருக்கலாம், இல்லை மல்டிபிள் பில்டிங்ஸாகவும் இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்பிரைஸ். இது வந்து ஒரு பில்டிங், மொத்தம் 3 ஃப்ளோர். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து ஒரு சுவிட்சை நான் போட்டு அதில் ஒரு 100 சிஸ்டம்ஸ் நான் கனெக்ட் பண்ணுறேன். செகண்ட் ஃப்ளோருக்கு ஒரு சுவிட்ச் போட்டு அதில் ஒரு 100 சிஸ்டம்ஸ். தேர்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு சுவிட்ச் போட்டு அதில் 100 சிஸ்டம். ஸோ இந்த 3 ஃப்ளோரையும் வந்து நான் ஒரு கோர் சுவிட்சில் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க், இதுவும் ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க் எல்லாமே. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் டயக்ராம் ஃபார் என்டர்பிரைஸ் லேனுக்கு. ஸோ network of one building, on each floor there is a switch for wired connectivity. ஸோ இதில் வந்து நான் wired connectivity மூலமாக பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ஃப்ளோர்லேயே வந்து ஒரு ஆக்சஸ் பாயிண்ட் வந்து அந்த சுவிட்சில் கனெக்ட் பண்ணியும் வந்து நான் ஒயர்லெஸும் வந்து இதில் ஆட் பண்ணலாம். ஸோ அதான் இந்த பாயிண்ட்ல நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள், ஆக்சஸ் பாயிண்ட் ஃபார் wireless connectivity. Each switch on a floor is connected to central switch called core switch. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் நெட்வொர்க் வித் 2 பில்டிங்ஸ். ஸோ இது வந்து கேம்பஸ் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. ஒரே ஆஃபீஸ் தான், மல்டிபிள் பில்டிங்ஸ். ஸோ ஒவ்வொரு பில்டிங்லையும் ஒவ்வொரு ஃப்ளோரும் வந்து ஒவ்வொரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னு நம்ம சொல்லுவாங்க.
ஸோ இப்போ ஒரு லோக்கல் ஒரு நெட்வொர்க்குங்கிறது வந்து எப்படி நம்ம ஒரு நெட்வொர்க்கில் இது ஒரு நெட்வொர்க்னு ஐடென்டிஃபை பண்ணுவோம்னா த்ரூ ஐபி அட்ரஸ் மூலமாக தான். அது சேம் சப்நெட்டாக இருந்தால் அது வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க், அது வந்து ஒரு நெட்வொர்க். இதே வந்து ஒரு பிசி வந்து ஒரு சப்நெட், இன்னொரு பிசி வந்து இன்னொரு சப்நெட்னா இது ஒரு நெட்வொர்க், அது ஒரு நெட்வொர்க். ஸோ அதை ரெண்டு கம்யூனிகேட் பண்ணணும்னா நமக்கு ரவுட்டர் தேவை. ஸோ இது பாருங்கள், 2 பில்டிங் இருக்குது. ஒவ்வொரு பில்டிங்லையும் ஒவ்வொரு ஃப்ளோரில் வந்து ஒவ்வொரு சுவிட்சை நான் கனெக்ட் பண்ணி இது பண்ணிட்டேன். கடைசியாக வந்து ஒரு கோர் சுவிட்சில் வந்து எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறேன். Okay, we still have a switch for each floor, but the core switches are connected to each other. The core switch might be connected to a router for a WAN connectivity. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒரு சுவிட்ச் போட்டு சிஸ்டம்ஸ்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. அந்த ஒவ்வொரு ஃப்ளோரில் இருக்கிற சுவிட்சு வந்து ஒரு கோர் சுவிட்சோட கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மொத்தம் 6 ஃப்ளோர், ஒரு பில்டிங்கில் 3 ஃப்ளோர்னால் இந்த எக்ஸாம்பிள் படி 2 பில்டிங்கில் 6 ஃப்ளோர். இதில் இருக்கிற டிவைசஸ் எல்லாமே வந்து ஒரு இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இந்த கோர் சுவிட்ச் வந்து ஒரு ரவுட்டரோட கனெக்ட் பண்ணி அந்த ரவுட்டர் வந்து இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணும். Okay, local area network use Ethernet as a primary technology for wire connectivity. Some of the network device we use on our LAN are switches, access points and routers. So local area network வந்து மெயினாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா Ethernet டெக்னாலஜி தான். அதை யூஸ் பண்ணி தான் வந்து wire connectivity நம்ம யூஸ் பண்ணுறோம். டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா switches, access point and router இதெல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் வந்து இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான் வந்து லேன்னா என்னங்கிறத பற்றி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ செஷனில் வந்து நம்ம ஈத்தர்நெட் அதோட கான்செப்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது கொரீஸ் இருந்துச்சுனாலும் இந்த வீடியோக்கு இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.